அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இலங்கை அரசால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை விடுவிப்பது தொடர்பாக ஒரு வாரத்திற்குள் பதிலளிக்கப்படும் என்றும் தற்போது ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அறிவித்திருக்கிறார். இது தொடர்பாக கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் வீரகுமரன் இணைகிறார். அவரோடு பேசலாம். வீரகுமரன், இப்போ ஆட்சியர் அலுவலக முற்றுகை நடைபயணம் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது, விவரங்கள்? அதாவது காயத்ரி, ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து கடந்த 4ஆம் தேதி மீன்பிடிக்க சென்ற மீனவர்களை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி ஓராண்டு முதல் 2 ஆண்டு வரை சிறை தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கியது. அது மட்டுமல்லாமல் படகோட்டிகளுக்கு 6 மாத சிறை தண்டனை விதித்து இலங்கை நீதிமன்றம் தீர்ப்பளித்து தற்போது சிறையில் இருந்து வருகிறார். அந்த மீனவர்களை விடுவிக்க வேண்டும் என வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீன்பிடி அனுமதி சீட்டு வழங்கும் அலுவலகத்தில் இருந்து ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிடும் நடைபயண போராட்டத்தை மீனவ சங்கங்கள் ஒருங்கிணைத்து இன்று காலை 8 மணி முதல் நடைபயணமாக தொடர்ந்து நடந்து சென்றனர். தற்போது அதாவது ராமேஸ்வரத்தில் இருந்து பாமன் வரை வந்த மீனவர்கள் பாமனில் இருக்கக்கூடிய ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் விஷ்ணுச்சந்திரன் மற்றும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சந்தீஷ் தலைமையில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அப்போது பேச்சுவார்த்தையின் போது மீனவ சங்கத்தினர் வருகின்ற 22ஆம் தேதி இலங்கை நீதிமன்றத்தில் 19 மீனவர்களுக்கான தீர்ப்பு வழங்கப்பட உள்ளது. அப்போது அந்த 19 மீனவர்களும் விடுவிக்கப்பட வேண்டும். அதனோடு ஏற்கனவே தண்டனை வழங்கிய 4 மீனவர்களும் விடுவிக்கப்பட வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். இது தற்போது ஒரு வார காலத்திற்குள் சாதகமாக தீர்ப்பு வருவதற்கு வாய்ப்பு கூறியதால் இந்த நடைபயணம் தற்போது ஒரு வார காலம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அதனோடு மட்டுமல்லாமல் காலவரையற்ற வேலை நிறுத்தம் தொடரும் எனவும் மீனவ சங்கங்கள் அறிவித்திருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் வருகின்ற 23ஆம் தேதி செல்லக்கூடிய கச்சத்தீவு புனித அந்தோனியார் திருவிழாவையும் தமிழக மீனவ சங்கங்கள் முற்றிலுமாக புறக்கணிப்பதாக தெரிவித்திருக்கின்றனர். மீனவர்கள் விடுதலை செய்யப்பட்டால் மட்டுமே கச்சத்தீவு புனித அந்தோனியார் திருவிழாவுக்கு செல்ல இருப்பதாகவும் மீனவ சங்கங்கள் கண்டிப்பாக தெரிவித்திருக்கின்றனர். காயத்ரி, நன்றி வீரகுமரன் விவரங்களுக்காக.